தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम्। ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम मूर्तियெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய உடனுரையாக திகழ்கின்ற அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 4ஆம் அத்தியாயம் 4வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விபஸ்வதः கதமே தத்விஜானீயாம் த்வமாதௌ ப்ரோக்தவானிதி. கடந்த 3 ஸ்லோகங்களில் பகவான் கிருஷ்ணர் பரம்பராவினுடைய மகிமையை அர்ஜுனனுக்கு சொன்னார். இந்த பரம்பரையானது அரசர்களின் மூலமாக அரசர்களுக்கு தொன்று தொட்டு வந்து கொண்டிருப்பது. இந்த பரம்பரையினுடைய இந்த வித்யாவானது காலப்போக்கில் அதனுடைய சிறப்பை இழந்து மறைந்து விட்டது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த, அதாவது ரிஷிகள் போன்று அரசர்களாக வாழ்ந்த, ரிஷிகளாகவும் அரசர்களாகவும் வாழ்ந்த அந்த ரிஷிகளின் மற்றும் அரசர்களினுடைய பரம்பரா விசேஷத்தில் வருகின்ற வித்யாவை தான் நான் உனக்கு 2வது அத்தியாயமாக கூறினேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு நீ தகுதி உடைத்தவனாக இருந்தாய் அப்படின்னு சொன்னார். நீ என்னுடைய தோழனாகவும் அதே சமயத்தில் பக்தனாகவும் திகழ்கின்றாய், ஆகவே உனக்கு நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன முடிக்க உடனே அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி பறந்து விடுகிறது. என்னப்பா கேள்வி அப்படின்னா, இந்த மனுஷனுடைய பர்த் டேட்டு நமக்கே தெரியுமே. இவர் பிறந்தது ஒரு சிறையில், வளர்ந்தது கோகுலம் என்கின்ற ஒரு இடத்தில். அவருக்கு கம்சன் என்கின்ற தன்னுடைய தாய்மாமனே வில்லனாக அமைந்து, இதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் ஊரறிந்த விஷயமாயிடுச்சு. இவர் எப்படி வந்து சூரியனுக்கு சொல்லியிருக்க முடியும்? அதை இவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு. நமக்கே ஒரு மாதிரி திகட்டுறது இல்லையா, ஒரு மாதிரி திகைப்பாக இருக்கிறது இல்லையா? சடனாக வந்து பகவத்கீதையில் எப்படி சொல்கிறார், அவர் பகவான் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பக்தியினுடைய மேலீட்டினால் கொஞ்சம் புண்ணிய பலன் இருந்தால் அதில் கேள்வி கேட்காம அதை வந்து அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவமானது இருக்கும். பகுத்தறிவுவாதிகள்னு சொல்லி ஒரு 50 வருஷமாக நமக்கு வந்து வேறு விதமாக நம்ம பழக்கி விட்டதுனால பகுத்து அறிய வேண்டும் பகுத்து அறிய வேண்டும்னு சொல்லிட்டு உலகியல் அறிவைத்தான் ஆராய்ச்சி செய்து நம்முடைய காலத்தை கடத்தினோமே ஒழிய சாஸ்திரங்களுடைய விஷயங்களில் ஆராய்ச்சியை புரிந்து அந்த சாஸ்திரத்தினுடைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு எவ்வாறு ஒத்து செல்லுகின்றன அப்படிங்கிற ஆராய்ச்சியாக பண்ணினோம் கிடையவே கிடையாது. ஆனால் பகவான் கிருஷ்ணர் அதை பண்ண சொல்ல, இந்த சாஸ்திரத்தினுடைய ஆராய்ச்சியை தீவிரமாக புரிந்து அந்த பகுத்த அறிவு கொண்டவர்களுக்கு இந்த கேள்வியானது வர வேண்டும் அப்படிங்கிற. சும்மா கடவுளுங்கிறதே பொய்யப்பா அப்படின்னு சொல்கிறவளை பற்றி இங்கே பேச்சே கிடையாது. இங்கு சாஸ்திரத்தை உண்மையாகவே பகுத்து அறியும் மனப்பான்குடன் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட கேள்வி வரணும். அர்ஜுனுடைய சமகாலத்தவரான பகவான் கிருஷ்ணர் எப்படி அவர் முன்பே பிறந்து விட்டார்,
அப்படின்னு நமக்கு கேள்வி பிறந்திருக்க வேண்டும் இல்லையா? பவதா ஜென்மஹா அபரம் விவஸ்வதா ஜென்மஹா பரம். உங்களுடைய பிறப்பு பிந்தையது, சூரியனுடைய அதாவது விவஸ்வானுடைய பிறப்பு முந்தியது. கதம் ஏதத் விஜானியாம், இது எப்படி சம்பவம்னு எனக்கு புரியலையே. நீ எப்படி முதல்ல இருந்தேங்கிறது எனக்கு தெரியலையே. நீ என்ன சொன்ன அப்படின்னாக்கா, நான் முன்பே கூறினேன்னு வேறு சொல்லிட்டே இல்லையோ, அதனால் எனக்கு ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போது இந்த லாஜிக்கல் அப்ரோச் அப்படிங்கிறதும் சாஸ்திரமானது வரவேற்கின்றது. வேதாந்தத்தில் மட்டும்தான் நீ கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வேறு எந்த மதத்திலையுமே கேள்விக்கு இடம் கிடையாது. கடவுளை பற்றின டீட்டெயில் இதுதான், நீ அப்படியே ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இதை பற்றி பேசக்கூடாது. ஏன், எப்படி, இறை தூதனாக எப்படி வந்தார், ஏன் கேட்கவே கூடாது. இங்கு தான் அத்தனைக்கும் கேள்வி கேட்பதற்குண்டான வரவேற்பு என்கின்ற நிகழ்வு இருக்கிறது. அப்போ அதுக்கு பதில் கொடுக்கிறார் பகவான் கிருஷ்ணர், பதில் கொடுக்கிறார். அந்த பதிலை படிச்சிருவோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பகூனி மே வதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. அப்போ அர்ஜுனன் கண்ணை மூடிண்டு கேட்கல அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சா போரும். மூளையை கழட்டி வச்சுட்டு கண்ணை மூடிண்டு குரு சொல்கிறார் குரு சொல்கிறார் குரு சொல்கிறார் அப்படின்லாம் ஏற்றுக்கிடலை. விசாரம் பண்ணுன்னு தான் சொல்கிறது. பகுத்து அப்படின்னாக்கா சாஸ்திர ரீதியாக பார்த்தா விசாரம் செய்வது. வேதாந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்னு சொல்லி 3 பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். ஸ்ரவணம் என்பது விசாரம் என்கின்ற அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்டது. மனனம் என்பதும் விசாரத்தினுடைய அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டது. நிதித்தியாசனம் என்பதில் விசாரணையினுடைய முடிவாக அதனுடைய தெளிவு என்கின்ற அந்த ஒரு ஞானத்தினால் கட்டப்பட்டது. அப்போ விசாரம்தான் வேதாந்தம். அதனால தான் வேதாந்த விசாரம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறது. அப்போ ஆதிசங்கரர் தன்னுடைய ஒரு நூலாகிய சோபான பஞ்சகம், அது சாதன பஞ்சகம் என்றும் வழங்கப்படுகிறது. அந்த நூலில் சொல்கிறார், நல்ல தர்க்கத்தை, குதர்க்கம் உதவாது, நல்ல தர்க்கத்தை அவர் வழியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு சாதகன், ஒரு மாணவன், வேதாந்தை பயிலுகின்றவன், வேதாந்தத்தை பயிலுவது அப்படின்னா என்ன தெரியுமா? வாழ்க்கையை பயிலுவதுன்னு அர்த்தம். நம்ம எங்கிருந்து வந்திருக்கின்றோம், ஏன் நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் நாம் இங்கு பிறந்திருக்கின்றோம், ஏன் நம்ம வெளிநாட்டில் பிறக்கவில்லை, நமக்கு ஏன் இப்படிப்பட்ட பெற்றோர்கள், நமக்கு ஏன் சில விஷயங்கள் வருகின்றன, சில விஷயங்கள் வருவதில்லை, இதை அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணுவதற்குண்டான நூல்தான் வேதாந்தம். அப்போது என்னை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற நூல்கள் வேதாந்தங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவைகளை நான் பயிலும்போது என்னுடைய வாழ்க்கையை தானே நான் பயிலுகிறேன் அப்படிங்கிறதுன்னு அர்த்தமாகிறது. அதை ஏன் ஏற்புடையதாக மற்றவர்கள் பார்ப்பதில்லை அப்படின்னா, 1000 வருடங்களாக நாம் மற்றவர்களால் ஆளப்பட்டதே காரணம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அது இறைவனுடைய சித்தத்தில் அத்தனையும் விலகும். இவர் சொல்லுகிறார், பகவான் கிருஷ்ணர் இங்கே சொல்லுகிறார், பகூனிமே வதீதானி. அப்பா அர்ஜுனா, பகூனி ஜென்மானி மே தவச்ச வதீதானி அப்படிங்கிறார். உனக்கும் எனக்கும் பல பிறவிகள் கடந்து போயிருக்கின்றன. அவைகளை நான் உணர்கிறேன். அகம் தானி வேத, தானி சர்வாணி அகம் வேத. அவைகள் அனைத்தனையும் நான் அறிந்திருக்கின்றேன், நீ அவைகளை அறிந்தவன் அல்லன் அப்படின்ட்டு. இப்போ இது சாதாரணமாக ஒரு பதில், ஏதோ பதில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கொடுக்கல. நம்ம சனாதன தர்மத்தில் மட்டும்தான் கடந்த பிறவி என்கின்ற ஒன்று இருந்தது. இந்த பிறவி என்பது கடந்த பிறவியினுடைய தொடர்ச்சி. இந்த பிறவியானது அடுத்த பிறவிக்கு தொடக்கமாக, ஆரம்பமாக அமையக்கூடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுறோம். இதைத்தான் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் பிறவிவாதம் அப்படின்னு சொல்கிறோம். பல மதங்கள் இதுதான் முதல் பிறவின்னு தான் சொல்லுகிறது. அவர்கள் பிறவியினுடைய அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. நமக்கு ஜென்மங்கள் இருந்தது அப்படின்னு அவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நம்ம சனாதன தர்மமானது மிகவும் அழகாக, இந்த ஜென்மம் உனக்கு முதல் அல்ல, ஏதோ ஒரு விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக நீ இங்கே பிறந்திருக்கிறாய்,
அப்போது ஜென்மம் அப்படிங்கிறது இது இடையில் நாம் நம்மை உணர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அது ஒரு தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறது. இந்த சரீரமானது நமக்கு முதல் சரீரம் அல்ல. அதுதான் இங்கே முடிவு. ஏன் நமக்கு தெரியலை அப்படிங்கிறதான் விஷயம். நீ அதை உணர மாட்டாய், உணர்ந்தவன் அல்லன், நான் அதை முழுவதுமாக உணர்ந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ என்ன வித்தியாசம் இந்த இருவருக்கிடையில்? பக்தியினுடைய மேலீட்டினால் இவர் பகவான் அப்பா, அதனால் சர்வஜன், அதனால் அத்தனையும் உணர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாலும் கூட ஏன் அவருக்கு அந்த ஐஸ்வர்ய நிலை, அதாவது அந்த ஒரு மகிமையானது இருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இல்லையா? அதனால தான் இங்கே சொல்லிட்டார், உனக்கு அது தெரியாது. ஏன் அப்படின்னா அவித்யா என்கின்ற விஷயமானது உன்னுள் இருக்கிறது. அறியாமை அப்படின்னு ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவர்களுக்கென்று ஒரு அறியாமை இருக்கும். அந்த அறியாமை என்பது அவர்களுடைய கர்ம பலனாக வந்து அமைகிறது அப்படின்னு சொல்லி பிற்காலத்தில் பாடத்தில் சொல்ல வருகிறார். அதை நம்ம அங்கே பார்ப்போம். ஆக பிறவிவாதம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த பகவானுடைய இந்த 5வது ஸ்லோகம் நமக்கு ஒரு சான்று. மிக அழகாக சொல்லிட்டார். பகூனிமே வெதீதானி ஜென்மானி தவச்சா அர்ஜுன. அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்திருக்கின்றன. அப்படிங்கும் பொழுது நமக்கு இன்னொரு டவுட்டும் வரும். ஓஹோ, அப்போ பகவானும் நம்மளை மாதிரியே பறந்து தானே இறந்து கொண்டு இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது அவர் எதற்கு பகவான் என்பது, அவருக்கு என்ன பெயர், அவரை ஏன்ப்பா பகவான்னு நான் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அப்போ தான் அவர் பகவான், இந்த கேள்வி அர்ஜுனனுடைய மனசில் வந்துடுமே அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகத்தை அப்படியே பதிலாகவே சொல்லிடுறார். அஜோபி சன்னவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன்ன பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. இந்த ஸ்லோகத்திலிருந்து இன்னும் 2 ஸ்லோகங்கள், அதாவது இந்த ஸ்லோகமானது 6வது ஸ்லோகம், 6, 7, 8 இந்த 3 ஸ்லோகங்களும் பகவானுடைய பிறவியினுடைய நோக்கத்தையும் பிறவியினுடைய இயல்பையும் பிறவியினுடைய பிரயோஜனத்தையும் நமக்கு வலியுறுத்துகின்றன. அப்போ ஈஸ்வரன் என்பவருக்கும் அவதாரம் என்கின்ற இந்த விஷயத்திற்கும் என்ன ஒற்றுமை இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த பூ உலகில் சாதாரணமாக பிறந்த நமக்கும் கடவுள் அவதாரம் என்று கூறப்படுகின்ற அவருக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பது 9வது ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது. இந்த 4 ஸ்லோகங்களும் அவதாரம் என்றால் என்ன, பகவானுடைய பிறப்பு என்பது எப்படிப்பட்டது, சாதாரண மனிதர்கள் எவ்வாறு பகவானுடைய அந்த அவதாரத்திலிருந்து வேறுபடுகிறார்கள், இது அத்தனையும் நமக்கு விளக்கமாக கொடுக்கப்படுகிறது. இது 4வது அத்தியாயத்தினுடைய சிறப்புகளுள் முதல் சிறப்பு. அஜஹா அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அஜஹா அப்படின்னாக்கா தோன்றாத பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். அஜஹா, ஜஹா என்றால் உற்பத்தி ஆகிறது. அதனால தான் சேரு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பங்க அப்படின்னு சொல்கிறோம். சேற்றில் இருந்து உதிப்பது அப்படின்னாக்கா பங்கஜம் அல்லது பங்கஜா அப்படின்னு சொல்கிறோம். சேற்றில் உதித்தது அப்படின்னு அர்த்தம், சேற்றிலிருந்து தோன்றியது. பத்மஜா அப்படின்னு சரஸ்வதிக்கும் அல்லது லக்ஷ்மிக்குமே ஒரு பெயர். ஆனால் பத்மஜஹா அப்படின்னா பிரம்மாவுக்கு ஒரு பெயர். மகாவிஷ்ணுனுடைய நாபியிலிருந்து ஒரு காம்பு சென்று அது தாமரையாக மலர்ந்து அந்த தாமரையிலிருந்து உற்பத்தி ஆன அந்த பிரம்மனுக்கு பத்மஜஹா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ஜலஜா, அல்லிக்கு ஒரு பெயர் ஜலஜா, நீரிலிருந்து தோன்றுவது. ஜஹா அப்படின்னாக்கா உற்பத்தி ஆவது என்பது பொருள். அஜஹா அப்படின்னாக்கா உற்பத்தி ஆகாதது என்பது ஒரு பொருள். உற்பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆங்கிலத்தில் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவோம். அதாவது பஞ்சபூதங்களில் அக்னி என்கின்ற பூதமானது மகா விசேஷமானது. அக்னி என்பது நம்முடைய சனாதன தர்மத்தில் அனைத்து இறை வழிபாட்டிற்கும் அது பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மிகவும் சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. யாருமே பூஜை பண்ணுபவர்கள் அக்னியை தவிர்த்து விட்டு பூஜை பண்ணவே முடியாது. வேதங்கள் என்றால் என்னவென்று தெரியாமல், ஆகமங்கள் என்றாலும் என்னவென்று புரியாமல், அறியாமல் இருப்பவர்களும் கூட
இந்த கருப்பு சாமி அப்படிங்கிற அந்த ஒரு தேவதைக்கு வந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கிறதுல வந்து அவருக்கு ஒரு கஷ்டமும் இருக்கிறதில்லை. அக்னியை சார்ந்து தான் நம்முடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட அக்னியானது எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறது அப்படின்னாக்கா அது அவ்யக்தமாக இருக்கிறது. அது எப்பொழுது நமக்கு தேவையோ நாம் என்ன பண்ணுறோம், இப்போ தான் வந்து மேட்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்லையா, அந்த தீப்பெட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இப்போ தான் இருக்கிறது. ஆதி காலத்தில் அப்படியே இருந்து அது சிக்கி முக்குக்கல்ல வந்து இடித்தா அது வந்து நெருப்பு அதிலிருந்து வரும் தோன்றும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து அந்த அக்னியெல்லாம் வளர்த்தோம். ஆனால் இந்த அரணைக்கட்டையை வச்சு தான் வந்து அக்னி வளர்க்கணும். அந்த காலத்தில் ஹோமத்துக்கெல்லாம் அதிலிருந்து அக்னி எடுத்து தான் அதை பண்ணணும்னு சொல்லுவாது. அதுதான் வேதபூர்வமாக வேத வழியாக வருகின்ற அந்த முறையானது. அக்னியை வந்து உற்பத்தி செய்யப்படுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய சடங்கு, ஒரு சம்ஸ்காரம். அது அப்படி பண்ணி தான் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஹோமம் முதற்கொண்டு நம்முடைய அத்தனை பூஜா காரியங்களிலும் முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பது இந்த அக்னி. இந்த அக்னி எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் அவ்யக்தமாக இருக்கிறது. நமக்கு தெரியல இப்போ அக்னி இருக்கிறதான்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல ஒரு மேட்ச் பாக்ஸை நம்ம இப்படி வந்து பற்ற வைத்தோம் அப்படின்னா அக்னி தோன்றுகிறது. அப்படி ஈஸ்வரன் அனைத்து இடத்திலும் வியாபித்து இந்த உலகமாக நிற்கின்றான் இல்லையா, அஜஹா. அப்படி அஜஹா தோன்றாத பரம்பொருளாக இருந்தாலும் கூட அவ்யய ஆத்மா பகுதானாம் ஈஸ்வரோபி சன். அவ்யய ஆத்மா அப்படின்னாக்கா அழியாத பரம்பொருளாக இருந்தும் கூட, தோன்றாமல் அழியாமல் இருந்தும் கூட, அந்த பாருங்க அந்த கூடங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த வார்த்தைகளின் மூலமாக இறைவன் என்பவன் தோன்றாத நிலையில் இருப்பவன். அவ்யயம் அப்படின்னா அழியாத குணத்தை கொண்டவன், அழியாதவன் அர்த்தம். பூதானாம் ஈஸ்வரஹ அபிசன், இந்த உயிரினங்களுக்கு கர்த்தாவாக அதை தோற்றுவித்தவனாக இருந்தாலும் கூட தன்னுடைய பிரகிருத்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு, பிரகிருதி அப்படின்னா மாயைக்கு இன்னொரு பெயர் பிரகிருத்தின்னு சொல்கிறது உண்டு. அதை அவரையும் சொல்லிட்டார், ஆத்ம மாயையா பிரகிருத்தின் சுவாம் அதிஷ்டாய அகம் சம்பவாமி. சம்பவாமி அப்படின்னாக்கா மனித வடிவில் அல்லது என்ன வடிவில் நான் நினைக்கின்றோனோ அந்த வடிவில் நான் தோன்றுகிறேன். அப்போ இயற்கையினுடைய கட்டுப்பாட்டை தன்னிடத்தில் வைத்து கொண்டு என்னிடத்தில் வைத்து கொண்டு நான் தோன்றுகின்றேன். அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ இறைவன் என்பவர் அஜஹா தோன்றாதவர். இதெல்லாம் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விசேஷணங்கள், விளக்கங்கள். இறைவன் அப்படின்னா தோன்றாதவர், அழியாதவர், உயிரினங்களுக்கு அத்தனைக்கும் ஈசனானவர், பிரகிருத்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர். இதையெல்லாம் வந்து இவரே விளக்குவார். இது அத்தனையுமே வந்து எங்கு விளக்கப்படும் அப்படின்னு கேட்டால் 7வது அத்தியாயத்திலிருந்து விளக்கப்படும். முதல் 6 அத்தியாயங்கள் என்பது நம்மை பற்றி பேசுவதனால் இங்கே வந்து பகவானுடைய அவதாரமானது மனித உருவில் ஒரு தனி மனிதனாக தோன்றிட்டார் இல்லையா. அதனால் தனி மனிதனாக தோன்றுகின்ற இறைவனை பற்றியும் தனி மனிதனாக தனி உயிரினமாக இங்கு விளக்கப்படுகிறது. அப்போது சாதாரண மனிதனும் தனி மனிதன்தான். அப்போது இறைவன் மனிதனாக பிறந்தாலும் அது தனி மனிதனாகத்தான் பிறக்கின்றார். என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இங்கே சமாச்சாரம். இருந்தாலும் கூட பிற்காலத்தில் சொல்ல போகின்ற அந்த விளக்கத்தை கொஞ்சம் சொல்கிறாரு இங்கே. ஏன்னா இதை சொல்லாமல் நம்மளால் புரிய வைக்க முடியாத பணி அப்படிங்கிறதுனால தான். அதனால் நம்ம குழம்பிட வேண்டாம். தன்னுடைய மாயை என்கின்ற அந்த சக்தியினால் தன்னுடைய சரீரத்தை தானே தோற்றுவித்து கொள்ள முடியும். இது எப்படியப்பா சாத்தியம் அப்படின்னா, சாத்தியம் இல்லைன்னு நீ எப்படியப்பா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கறது சாஸ்திரம். கர்ப்பப்பையில் தானே தோன்றணும் உயிரினங்கள் அப்படிங்கிறது நம்முடைய அனுபவம். அப்படியா, யார் சொன்னா அப்படின்னு உபநிஷத்து கேட்கும். இல்லை நான் தான் பார்க்குறேனே, எல்லாம் கர்ப்பப்பையில் தானே வந்து உயிரினங்கள் பிறக்கிறது. இல்லையே, அண்டஜம்னு சொல்லப்பட்டிருக்கு. முட்டையிலிருந்து உயிரினங்கள் தோன்றும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம் இல்லை நான் மறந்துட்டேன், முட்டையிலிருந்து வருது, அப்புறம் என்ன விதையிலிருந்து மரம் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லுகிறது. அப்போது சாஸ்திரம் இன்னொன்றையும் சொல்லுகிறது. அதாவது அண்டஜம், ஜராயுஜம், உத்பீஜம், ஸ்வேதஜம், வியர்வையிலிருந்தும் உயிரினங்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிறது.
ஏதாவது ஒரு இடத்துல குப்பைகளை போட்டு நம்ம நல்லா அமுத்தி வச்சுட்டோம்னா உள்ளுக்குள்ளே ஒரு வெப்பநிலையானது உண்டாகும். அதை நம்ம வந்து புழுக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த புழுக்கத்திலிருந்து உயிரினங்கள் வரும். இந்த 4 விதமாக உயிரினங்கள் தோன்றுகின்றன. இந்த 4 விதமாக உயிர்கள் தோன்றுவதற்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? ஏன் குறிப்பிட்ட உயிரினங்கள் கர்ப்பப்பையில் தோன்றுகிறது, ஏன் குறிப்பிட்ட உயிரினங்கள் முட்டையில் தோன்றுகிறது, இதெல்லாம் யார் கேள்வி கேட்கறது? இதற்கெல்லாம் பதில் எங்கே இருக்கிறது? சயின்ஸு சொல்லி இருக்கிறதா என்ன? அதற்குண்டான பதில் தான் இங்கு கொடுக்கப்படுகின்றன. அந்த இயற்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு நான் கர்ப்பப்பையில் உதிக்க வேண்டும் என்றால் கர்ப்பப்பையிலிருந்து உதிப்பேன். முட்டையிலிருந்து வரணும்னா முட்டையிலிருந்து வருவேன் நான். அப்புறம் இந்த தூணை கிழித்து கொண்டு வர வேண்டும் என்றால் தூணை கிழித்து கொண்டும் என்னால் வர முடியும் இல்லையா? நான் நரசிம்மமூர்த்தி, உக்ர வடிவமாகிய மகாவிஷ்ணுனுடைய அவதாரமாகிய நரசிம்மமூர்த்தியாகவும் வர முடியும் அப்படின்னு சொல்லுகிறார். அதுதான் அகம் சம்பவாமி. அந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து இங்கே நோட் பண்ண வேண்டியது. நான் என்னை தோற்றுவித்து கொள்ளுகின்றேன், பிறக்கின்றேன்னு சொல்ல, சம்பவாமி தோன்றுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு என்ன காரணம் அப்பா அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நம்மெல்லாம் எதற்காக தோன்றுகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக தோன்றுகிறோம். ஆனால் இறைவனுடைய தோற்றத்தினுடைய, அவருடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கும் பொழுது தான் இந்த முக்கியமான ஸ்லோகம். பகவத்கீதைன்னு சொன்னாலே இந்த ஸ்லோகம் தான் எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கும். யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர்பவதி பாரத அப்யுத்ഥാனமதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த 2 ஸ்லோகங்கள் மிகவும் முக்கியமான ஸ்லோகங்கள். எப்பொழுதெல்லாம் இந்த இயக்கத்தில், இந்த சிருஷ்டியில் தர்மமானது நலிந்து நசிந்து பட்டு போகின்றதோ, எப்பொழுதெல்லாம் அதர்மமானது ஓங்குகின்றதோ, அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் என்னை தோற்றுவிக்கின்றேன். அகம் சிருஜாமி, அகம் சம்பவாமி. அப்புறம் அடுத்ததில் சம்பவாமி யுகே யுகே. இந்த 3 ஸ்லோகங்களிலுமே என்னை நான் தோற்றுவித்து கொள்கின்றேன் அப்படிங்கிறது தான் வந்து முடிவாக வருகிறது. அப்போ தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக என்னை நான் தோற்றுவிக்கின்றேன். சரி, தர்மம் அப்படிங்கிறது எங்கே இருக்கிறது அப்படின்னா, தர்மம் என்பது நல்லோர்களினுடைய ஒழுக்கமாக இருக்கிறது. அப்போ தர்மம் அப்படிங்கிறது என்ன? கர்மஸ்வரூபம். இதெல்லாம் நம்ம முதல்லையே பார்த்துட்டோம். தர்மம் என்றால் என்ன அப்படின்னா, புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்கள். அப்போ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய கர்மங்கள் எங்கே இருக்கும்? கல்லுலையா இருக்கும்? அதை கடைப்பிடிப்பவரிடத்தில் இருக்கும். கர்மம் என்பது செயல் வடிவமானது. செயல்தான் கர்மம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம். அப்போ யார் தர்மத்தை கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களை காப்பாற்றினால் தர்மமானது நிலை நிற்கப்படும், நிலை நாட்டப்படும். அதனால தான் சாதுனாம் பரித்ராணாய, சாதுக்களை காப்பதின் பொருட்டு, துஷ்கிருதாம் விநாசாய ச, தர்மத்தை சிதைக்கக்கூடியவர்களை வேறறுக்கும் பொருட்டு, தர்ம சம்ஸ்தாபனாய. இது எதற்காக அப்படின்னு கேட்டால், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சாதுக்களை காப்பாற்ற வேண்டியது அவசியம். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக துஷ்கிருத்தினாம், அதாவது தீய செயல் மிக்கவர்களை கொலை செய்ய வேண்டியது, அதாவது அவர்களை வேறறுக்க வேண்டியது முக்கியம். அதற்காக யுகே யுகே, ஒவ்வொரு யுகந்தோறும் நான் என்னை தோற்றுவிக்கின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மனசில் வந்து நமக்கு என்ன தோன்றும் அப்படின்னா, இதுவரைக்கும் 9 அவதாரங்கள் நிறைவேறி முடித்திருக்கின்றன இல்லையா? 9 அவதாரங்களில் மீதம் இருப்பது கல்கி அவதாரம். அப்போது இந்த அநீதிகள் எல்லாம் பெருகி 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 அவைகள் வந்து சிகரம் தொடும் பொழுது, அதர்மம் முழுமையாக ஓயும் பொழுது பகவான் கல்கியாக வந்து அத்தனையும் அழிப்பார் அப்படின்னு தானே அர்த்தமாகிறது. அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டால் இது மேம்போக்கான விளக்கம். அப்போ உண்மையான விளக்கம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் தர்மம் நசிக்கிறதோ
அதர்மம் தலை தூக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம், யுகே யுகேனாக்கா 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. யுகம் என்பது பல கல்ப கோட்டி வருடங்கள் சொன்னாலும் கூட யுகத்திற்கு இன்னொரு விளக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு நொடியிலும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒவ்வொரு நொடியிலும் எங்கெல்லாம் அதர்மமானது ஓங்குகிறதோ அங்கேயே தர்மம் அங்கு நிலைநாட்டப்படும். நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். கம்சனுக்கு எங்கு எதிரி பிறந்தான்? தன்னுடைய சகோதரியினுடைய வயிற்றிலேயே வில்லன் பிறந்தான் கம்சனுக்கு. ராவணேஸ்வரனுக்கு எங்கு வில்லன் பிறந்தான் அப்படின்னு கேட்டா, ராவணேஸ்வரனுக்கு யார்? அவனுடைய தம்பியாகவே பிறந்து விட்டான். பிறகு ராமனாக அவதரித்து வந்தான். ஹிரண்ய கசிப்புக்கு எங்கு எதிரி பிறந்தான் அப்படின்னாக்கா தன்னுடைய குழந்தையாகவே பிறந்தான். இதைத்தான் காமிக்கிறது. அவதாரம் அப்படிங்கிறது தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு எந்த சக்தியானது உந்து சக்தியாக அமைந்து மனிதனாகவோ அல்லது வேறு வடிவிலோ இருப்பது எதுவுமே அவதாரம் தான். அந்த தர்மம் என்கின்ற சக்தியாக நான் இருக்கின்றேன். நாம் 4 செவற்றிற்குள் ஒரு தவறு பண்ணினோம்னா அங்கேயே அதற்கு எதிரான ஒரு விஷயம் அமைந்துவிடும். அதுதான் தர்மம். யுகந்தோறும் அப்படின்னா ஒவ்வொரு க்ஷணந்தோறும் எங்கே தீய விஷயங்கள் நடக்கிறதோ அங்கேயே அந்த தீயதை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமானது தோன்றிவிடும். அந்த அதர்மத்தை ஒழிப்பதற்கு எந்த சக்தி அங்கு உற்பத்தி ஆகிறதோ அது இறைவனுடைய தோற்றமே. அதனால் இந்த ஸ்லோகத்தை அப்படி புரிஞ்சு கொடுங்களேன். நம்ம யுகந்தோறும் வெயிட் பண்ண வேண்டியதில் என்ன, பகவான் என்ன சேடிஸ்டா, என்ன எல்லாம் அழுங்கோ, நல்லா அழுங்கோ, எல்லா அதர்மமெல்லாம் ஓங்கி அத்தனை பேரும் சீரழிஞ்சு சின்ன பின்னமாயி கடைசியில் நான் என்னை அவதாரமாக அதுவும் கல்கி அவதாரத்தை இந்த டிவியிலையும் சீரியல்லையும் பாருங்களேன் எப்படி இருக்கும்ட்டு, எல்லாவற்றையும் பிரளயமாக அழிக்கக்கூடியவனாக நான் வருவேன். அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு சிம்பாலிக்காக சொல்லப்பட்டது. என்ன, மனிதனுடைய மனம் கதைகளுக்கு மிகவும் அடிமை, ஒரு நிகழ்வுகளுக்கு மிகவும் அடிமை. அதனால தான் பகவத்கீதை அப்படிங்கிற இந்த நூல் இருக்கிறது இல்லையோ, இது ஸ்டோரியை பேஸ் பண்ணின நூல் இல்லை, இது தத்துவத்தை பேஸ் பண்ணின நூல். ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பல புராணங்கள் யார் வாசித்து நன்கு தெளிந்த அந்த ஒரு இன்சிடெண்ட், அந்த ஒவ்வொரு கேரக்டர் இருக்கிறதோ இல்லையோ, பாகவதத்திலும் மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் புராணங்களிலும் அத்தனையும் ஞாபகம் வைத்து கொண்டு இருந்தால்தான் இந்த பகவத்கீதையானது நமக்கு இன்னும் அதிகமாக புரியும். அதனால தான் பகவத்கீதையை படித்து அதாவது சொல்லி கொடுக்கறதுங்கிறதும் கொஞ்சம் கிளிஷ்டமான காரியம். இதில் ஏன்னா எந்த ஸ்டோரியும் கண்டினியூ ஆகிறதில்லை. ஒரு நாள் பட இவன் என்ன ஆனா அவன் என்ன ஆனா அப்படின்னு ஒரு கேள்வியே கிடையாது. அடுத்தது கேள்வி, அடுத்தது பதில், அப்படி தான் போயிட்டே இருக்கும். அதனால் இங்கே தத்துவமானது நேரடியாக சொல்லப்படுகிறது. இந்த புராணங்கள் எங்கு அரக்கன் தோன்றுகிறானோ அங்கேயே அந்த அரக்கனை அழிப்பதற்குண்டான விஷயம் தோன்றிவிடும். அப்போ நம் மனதில் ஒரு தீய எண்ணமானது தோன்றும் பொழுது அந்த தீய எண்ணங்களுக்கு நான் செயல் வடிவம் கொடுத்தால் அங்கிருந்து நல்ல எண்ணங்களும் அல்லது அந்த தீய எண்ணத்தை சாய்க்கக்கூடிய தீய செயலை வேறறுக்கக்கூடிய ஒரு விஷயமும் தோன்றும். ஆக இந்த உலகம் எதற்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டால் தர்மத்திற்கு மட்டும்தான். அது யார் சப்போர்ட் செய்கிறார்கள், எந்த சக்தியானது சப்போர்ட் பண்ணுகிறது அப்படின்னா அதுதான் இறை பரம்பொருள். அதுவே ஒரு துணையாக நிற்கின்றது. அதனால தான் தர்மோ ரக்ஷிதகான்னு சொல்கிறோம். தர்மம் செய்த தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். அப்போது இந்த தர்மத்தின் வடிவில் ஈஸ்வரன் இருக்கின்றான். அதைத்தான் சொல்கிறார். தர்ம சம்ஸ்தாபனாய, தர்மத்தை நிலைநாட்டுவதன் பொருட்டு ஒவ்வொரு க்ஷணந்தோறும் என்னை நான் தோற்றுவித்துக் கொள்கின்றேன். அப்படிங்கும்போது இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே ஒரு மகாபலம் வரும் பாருங்களேன். நம்ம மனசில் ஒரு தெம்பும் தெளிவும் தைரியமும் வரும். இதற்கு மகாபாரத யுத்தமே சாட்சி. 7 அக்ஷௌகிணியை வைத்துக்கொண்டு இவர்கள் 11 அக்ஷௌகிணியை வைத்துக்கொண்டு துரியோதனர்கள் இப்படி 2க்கும் நடுவில் போர் நிகழ்ந்து 7 அக்ஷௌகிணி தன்னுடைய அக்ஷௌகிணி அத்தனையும் இழந்து 11 அக்ஷௌகிணி அத்தனை எண்ணிக்கையும் இழந்து தர்மமானது ஜெயித்து. அதனால தர்மத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் எவ்வளவு வலிமை படைத்தவர்களாக இருந்தாலும் இறுதியில் அவர்கள் நாசம் அடைவது என்பது உறுதி. தர்மத்தில் நிலை பெற்றிருப்பவர்கள் எவ்வளவு பலகீனர்களாக இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவது உறுதி என்கின்ற இறைவனுடைய இந்த வாக்குடன் நாம் இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் நாளை நாம் சந்திப்போம்.
ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.